வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். சூப்பராக இன்றைக்கி வந்துட்டு செம்ம சூப்பரான டயட்டுங்க நம்ம வீட்டில். பாருங்கள், நெத்திலி மீன் 65ங்க, நெத்திலி மீன் வறுவல். ஓகேங்களா? நான் வந்துட்டு எறா வாங்கிட்டேன், கூடவே 1 கிலோ எறா வாங்கினேன். எறா வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டேன். இதில் 1 கிலோ வாங்கிட்டு இதில் வந்து வறுவல் 65 பவுட்ரு போட்டு சூப்பராக ஒரு வறுவல் செய்கிறாங்க தொட்டுக்கிறதுக்கு. சரிங்களா? பாருங்கள், சூப்பராக இந்த மீன் வந்துட்டு என்ன பண்ணணும், நல்லா கழுவினுங்க. நல்லா சட்டியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். சரிங்களா? உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. நல்லா கழுவிட்டோன்னா அதில் முள் இருக்காதுங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரையும் நல்லா சாப்பிட்லாம். முள்ளெலாம் அடைச்சிக்காது. சரிங்களா? பயம் இருக்காது. சரிங்களா? வாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மசாலா போடுறேங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் நம்ம மிளகுத்தூள், கொஞ்சம் கேசரி பவுட்ரு, அப்புறம் சிக்கன் 65 பவுட்ரு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூனு, அப்புறம் கனம் மசாலா 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூனுங்க, 2-3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. ஏன்னா அப்போ தான் ஒட்டாது இல்லைங்களா, அதுக்காக. சரிங்களா? போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம பிரியாணிக்கு மட்டும் தொட்டுக்க தேவையில்லைங்க. நம்ம ரசம் வச்சுட்டு இந்த மீனை இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடணுவாங்க, நிறைய கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா முள்ளுலாம் இல்லாமல் நல்ல செமையாக அப்படியே மென்று முழுங்கலாம் பாருங்களா. அதனால் இந்த மீன் கிடைச்சா நீங்கள் விடாதீங்க. சரிங்களா? எங்கேயா கிடச்சிச்சின்னா டக்குன்னு வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் செமையான சாப்பாடு. சரிங்களா? எறா பிரியாணி, இந்த நெத்திலி மீன் வறுவல், அப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர் வெங்காயம். சரிங்களா? பாருங்கள், சூப்பராக வச்சாச்சு. சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா ஊறட்டுன்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. முறுமுறுன்னு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சரிங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா 1 கிலோன்னே நமக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த அரை கிலோலாம் கட்டுப்படியே ஆகாதீங்க. 1 கிலோன்னா தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான் 1 கிலோ வாங்கி அவங்களே ஆஞ்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாமே. அங்கே சூப்பராக இருக்குங்களா? நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஸ்வேதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. முறுமுறுன்னு நல்லா இருக்குங்க. இது நல்லா சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.